நான் மேடி கேமர் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பேபி இன்னும் தாங்க இதில் விளையாட சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம விளையாடுறோம், வாங்க விளையாடும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம இருக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுறேன் கண்டினியூஸ்லி வரும், வாங்க விளையாடும். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க் போட்டிருப்போம். ஸோ அதை யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கொச்சல் டைம் பண்ணியிருப்போம். சரி வாங்க இந்த குழந்தைய வச்சு விளையாடும். குழந்தைய வச்சு விளையாடலாம் முடியாது, விளையாண்டா அது தூக்கி போட்டு நம்மளை மிதிச்சிடும். ஸோ அதுக்கு பால் டப்பா வேணுமா நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடும். இந்த இருக்குது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பால் கொடுக்க சொல்லி. இப்போ கக்கூஸ் போயிட்டான். ஐயோ, நான் ஆல்ரெடி இந்த கேம் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். ஐயே பேம்பு சைடு எடுக்க முடியல. ஒரு அவனை மேலே தூக்கி போடணுமா, அது மேலே வெயிட்டுங்க ஒழுங்காக தூக்கி போட்டு வரும். போடா டேய், டவுசர்லாம் மாற்ற முடியாது, என்ன பண்ணுவோம் அடிச்சு பேம்பர்ஸ் அது. சரி ஓகே, பாவம் தலைவன் தூங்க முடியும். என்ன இங்கே காணோம், ஓடிட்டான் போல இருக்கே வழக்கம் போல். ஐயோ ஓடிட்டான். என்ன பண்ணுறீங்க செல்லக்குட்டி, உங்களுக்கு பேம்பர்ஸ் போடணுமா? சரி ஓகே வெயிட் மாட்டேன். இப்போ தான் சிரிக்கிறான். டேய் நீ வச்சு உனக்கு காமெடி கீமெடி பண்ணலடா, இப்போ இவனை வச்சு ஒரு ஃபன் பண்ணலாமா? இப்படி தூக்கி உள்ளே போட்டா தலைவன் இப்போ புஷ்ஷுன்னு வருவான். வெயிட் பண்ணுங்க, 1 2 3 டொமேல். எப்படி வந்துட்டானா வெளியே? இப்போ இவனை தூக்கி போட்டுரு, இதுக்குள்ளே போட்டு. என்னடா இது சும்மா தொட்டா அதான் வந்துச்சு. சரி ஓகே இன்னொருக்கா போட்டு போமா, ஃபன்னாக இருக்குது இதை பார்க்க. சரி ஓகே 1 2 3 டொமேல். என்ன வந்துட்டான். சரி ஓகே மூடி வச்சுட்டு இவனை தூக்கிட்டு போய்ட்டு மேலே வச்சுட்டு வந்துடும். சரி மேலே வைக்கோன்னா பெட்டில் தூங்க வச்சுட்டு வந்துடும். சரி வாங்க போவோம். இவனுக்கு வேறு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். தூக்கி போட்டு என்னது புட்டான் பேபி ஏதோ கதையை படி சொல்கிறேன். இதாக இருக்கா வழக்கம் போல் இந்த பூனை கதையை. வா வா வா, பிரின்ஸ் அண்ட் த கேட். ஓகே த பிரின்ஸ் அண்ட் த கேட். ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துதான். அந்த பூனை அந்த பிரின்ஸை பார்த்து கடிச்சு குதையிச்சான். அந்த பிரின்ஸ் வந்து அந்த பூனையை காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. வாங்க போ. தூங்கிட்டானா? ஒருலே தூங்கிட்டான்ப்பா. செட்டுன்னு வருது. சரி வாங்க, என்னடா சொல்கிறானுங்க, ஏதோ சொல்கிறானுங்க பார்ப்போம். வாட்ச் என்னது சில் அவுட்டா? இல்லை ஆமாம், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஓகே வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ். அவங்க வர வாய்ப்பு இல்லை தம்பி, இது ஏதோ இருக்குது. சோல் ட்ராப்னு. சரி ஓகே படுத்து தூங்குடா. என்னடா குழந்தை முழிச்சிச்சு போல் சவுண்டு கேட்குது. சரி ஓகே என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்க. இவன் ஒருத்தன் அவனை முழிச்சிக்கிட்டே இருக்கான், வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். டேய் இவனை தூக்கி போட்டு மிதிச்சனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இவன் நம்மளை தூக்கி போட்டு டேய் என்னடா ஆனவனை எங்கேயோ ஓடி போய் விழுந்துடுற, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சரிப்பா சாரி நான் வரேன், வெயிட் பண்ணு. என்னடா மறைக்கிற, கண்ணை நோண்டி எடுத்துருவோம். தூங்கு. ஓயால மூஞ்சிலே குத்திடுவேன் ஒழுங்காக வந்து தூங்கலைண்ணா. ஐயோ முழி சரியில்லை, தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகிறான். என்னது சரியான பொம்மையை எடுத்து போட சொல்கிறாங்க. எங்கே இருக்குது இந்த பொம்மை? இங்கே எங்கேயுமே இல்லை. அந்த சொல்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ பூனை கதை தானே படித்து வந்தாலும் பூனை தான் அவனுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். தம்பி தப்பான பொம்மையை போட்டு தூக்கி போட்டு என்னை மிதிச்சிடாத. அண்ணன் கொஞ்சம் சின்ன பையன், மன்னிச்சிரு சாரி. சரி ஓகே நம்ம உடனே டிவியை பார்த்துட்டு சில் அவுட் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. சரி ஓகே வாங்க படுத்து முதல் டே, அதாவது ஃபஸ்ட்டு டேவை முடிக்க போகிறோம். ஸோ வாங்க முடிப்போம். திருப்பி அதே தான் போடுறானுங்க. கைஸ் நைட் 2 அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இப்போ நைட் 2ல் என்ன பண்ண போகிறானோ, ஆல்ரெடி எங்கேயோ ஒளிஞ்சு ஓடிட்டுருக்கான். என்னது ஓகே கெட்டு பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜு. ஓகே ஃபீட் பேபி. ஓகே டேய் என்னடா பால் டப்பாவா காணோம்? ஐயோ லாக்குடா. வழக்கம் போல் நான் இந்த கேம் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன், அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், கபோர்டில் கீழே இல்லாட்ட மேலே எங்கேயாவது இருக்கும். தேடி பார்ப்போம். இதுக்குள்ளே இந்த இதாக இருக்குது. ஓகே இவன் ஒருத்தன், இது பேய் விளையாட்டுலாம் எங்களுக்கு செட் ஆகாது தம்பி. பிறகு ஆயில் பாட்டில் கிடைக்காது. ஓகே இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. வா கக்கா போயிட்டே இருக்கான். ஐயோ டேய் அப்படி என்னை பார்க்காத, உன்னை சிரிக்க வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீ முழிக்கிற மொழி சரியில்லை, அதனால திருப்பி உன்னை கக்கூஸ்குள்ளே உட்கார வைக்க மாதிரி உள்ளே உட்கார வச்சிடும். 1 2 3 டொமேல். டேய் என்னடா இவன் வந்து தொலை மாட்டேங்கிறான். இப்போ சிரிக்கிறான். டிக்கியில் வேறு நல்லா பற்றிக்கிட்டு எரியுதா. வா அப்படியே ஒன்று கிரிக்கெட்டில் ப்ரௌலிங் போடுற மாதிரி அம்மா பக்கம் உக்காந்துட்டான். இன்னும் நம்ம பச்சை கலர் என்னடா இது பேம்பஸுக்குள்ள கண்ணு முளைச்சி ஓடுது. டேய் பிடிச்சி அப்படியே கசாப்பு கடையில் போட்டுருவோம் வெட்ட.
பேம்பஸ் எப்படா வெட்ட முடியும் கசாப்பு கடையில் போட்டு? அவனுக்கு பாவம் நாரி இதாயிரும். சரி இப்போ இவன் என்ன ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த பேம்பஸ். டேய் நில்றா. கண்ணாடி போட்டிருக்கான் பாருங்களா. டேய் பேம்பர்ஸ் மண்டியா, அது பேர் ஏதோ போட்டிருக்கானுங்களே, கேட்ச் நாப்பி. சூப்பராக பேர் வச்சுருக்கானுங்க போகிறீங்களா? நாப்பியா ஸ்னாப்பியா? நாப்பி தான் போட்டிருக்கானுங்க. ஓகே சேஞ்ச் பேபியாடா? நீ குழந்தைய மாற்றுக்கணும், எனக்கு பயமாக இருக்குடா. சேஞ்ச் பேபின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே அது டைப்பர் மாற்றியாச்சு. ஓகே என்ன அழுகுற மாதிரி இருக்குது. அவன் கண்ண பாருங்க, வேலையே காட்ட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. நைட்டு 2லேயே சம்பவம் பண்ணுறியாப்பா நீ? நைட் 3ல் தானே வழக்கம் போல் நீ பண்ணுவேன். சரி ஓகேவா, சிரிக்க வச்சுட்டு ஒன்று தூங்க வைக்கிறேன். 1 2 3 டொமில். எப்படி இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வாங்க போவோம். இவனை தூக்கி போட்டு உள்ளே படுக்க வச்சு இவன் அழுவக்கூடாது, அந்த கதையை படிக்கணும். வாங்க படிப்போம். ஸோ ரீடுன்னு தான் சொல்லியிருக்கானுங்க, ஒழுங்காக படிக்க வேண்டியது தான். என்னது ஒரு பாட்டி வந்து முயலை பிடிச்சி கசாப். என்னடா உனக்கு வேணும்? நீ படுத்துகிற இம்சை என்னால் தாங்க முடியல தெரியுமா? வாயை வேறு அப்புள்ளத்தை வாயில் சொருகிற மாதிரி வான்னு கத்திட்டு இருக்கான். சரி ஓகே முயல் கதை படித்தோம், அதனால் முயல் பொம்மை தான் அவனுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போது கத்தாமல் சிரிக்கிறான் மண்டையை. இவனுக்கு திருப்பி கதை படிக்கணுமா? தட்டி விட்டு அவன் மண்டையை போட்டு கொட்டிடுவோம். மொட்டை மண்டையாக தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகே வெயிட் பண்ணுங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்த்துவோம். ஓகே ஒரு பாட்டி வந்து முயலை பிடிச்சி கசாப்பு கடைக்கு போகலாம் பார்க்கல, முயல் தப்பிச்சிருச்சான். அவ்வளோதான் கதை. ஓகே தூங்கிட்டான் திருப்பி. ஐயோ கதுவை என்ன சாவடிக்காது. வா ஓகே சில் அவுட். ஓகே வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. சரி ஓகே வாங்க கைஸ் நம்ம படுத்து தூங்குவோம். டிங் டிங். யாரா அது பெல் அடிக்கிறது? யார் நீனு போயா? இல்லை இந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளது. சரி ஓகே இதை நம்ம கிச்சனில் என்ன முயல் பொம்மை உருண்டு வருது. சரி ஓகே கிச்சனில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க போய் படுப்போம், டிவி பார்ப்போம். இல்லையே டைனிங் டேபிள்னு காட்டுது. சரி ஓகே வாங்க டைனிங் டேபிளில் போய் வைப்போம். டைனிங் டேபிளா டின்னிங் டேபிளா ஏதோ ஒன்று நம்ம வாயில் வர்றது சொல்லுவோம். கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே இது மூடிலாம் வச்சுருவோம். நம்மளுக்கு இது வம்பு தேவையில்லை. என்னது இது கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் தெரியாமல். கிச்சன் கதை சாத்தி பேய் சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் டே நினைக்கிறேன். சரி ஓகே அடுத்து தூங்குவோம். என்ன உனக்கு வாயில் அப்பளத்தை அமுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே குட் நைட். ஒத்த கண்ணா தூங்கிட்டேன்டா பாய்டா. அப்பா ஒரு வழியாக நைட் 3 வந்துச்சு கைஸ். இல்லை சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. வாங்க ஏதோ சொல்கிறாங்க. வாட்ச் டிவி ஆன் த சோஃபா, செட்டில் பேபி, கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் செட்டில் பேபி. ஓகே மேலே போவோம். மேலே போக சொல்கிறானுங்க. மேலே போனால் என்ன சம்பவம் நடக்குதுன்னு தெரியல. டேய் தூங்க மாட்டியா நீ ஒழுங்கா? ஓகே லீவ் அண்டு க்ளோஸ் த டோர். ஓகே வந்தாச்சு. ஃபைண்ட் சம்திங் டு ஈட், பெர்ஹாப்ஸ் சீஸ் டோஸ்டியா சொல்கிறானுங்க. முட்டையை தூக்கி போட்டு வாசித்தேன். நம்ம நேற்று டோஸ்டர் வாங்கியிருந்தோம்ல அது எங்கே? வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது எடுக்க சொல்கிறானுங்க. சீஸ் எடுக்க சொன்னாங்க. நம்ம தக்காளி எடுப்போம், தக்காளி இதெல்லாம் எடுப்போம். ஓகே இதை வச்சு சும்மா சாப்பிடலாமாடா கைஸ்? ஒரு வேளையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டோஸ்ட்டு நேற்று வாங்கணும் தெரியுமா, அந்த இதில் வைக்கணும் போல். ஓகே பசிக்குது, நல்லா எடுத்து வச்சு சாப்பிடும். ஒன்றுலேயும் ஒன்று வைக்க வேண்டியதான். எங்கே வெங்காயம் ஆனியன் தூக்கி வை. இது வெடிக்காமல் இருந்தால் சரிதான், ஏன்னா அவ்வளோ பொருளை வச்சுருக்கேன் ஒரு ப்ரெட்டு மேலே. லாஸ்ட்டாக இப்படி வச்சு ஒரே அமுக்கு தான். டே என்ன புக வருது? அடி சொல்லி வாங்க இல்லையே என்ன இருந்துச்சுன்னு தெரில. என்னது ஃபீட் மீயா? எதுக்குடா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? யார் நீ முதல்ல? ஒரு குழந்தையா இருக்குமோ? சரி ஓகே பாவம் அவனுக்கு சாப்பாடு கொடுப்போம். பாட்டா போயிடு. என்ன இது பின்னாடி? ஏய் அட மொட்டை தலையா என்னடா பண்ணி வச்சிருக்க கதவை லாக் பண்ணி? ஐயோ இதுக்குள்ளே இப்போ ரவுண்ட் அடிக்கணுமா சுற்றி? இந்த அப்டேட் எப்போ வந்துச்சுன்னு தெரியல. சரி ஓகே சுற்றுவோம். என்னடே இங்கேயே கேப் விட்டு எடுக்க முடியாதா? கேப்பில் கை விட்டு எடுக்க முடியாதாடா? சரி ஓகே சும்மா ரவுண்ட் அடிப்போம், மாட்டிக்கும் எங்கேயாவது. இப்போ முட்டு சந்தா இருக்க சைடில் நம்ம போதில்ல, அப்படியே போகிற வழியை மட்டும் மாட்டோம். சரி தேடுவோம், கிடைக்காமையே போயிருப்போது. நல்லா இன்னும் ரவுண்ட் வச்சே கிடைக்கும் கைஸ். ஒரு வழியாக சுற்றி முற்றி வந்துட்டேன். நம்ம பால் டப்பாவை தூக்கியாச்சு.
இதுக்கப்புறம் அது படுங்க ஏதாவது இடத்துல போனால் போயிடலாம்னு நினைக்கிறேன். சும்மா ரவுண்ட் அடிப்போம் வாங்க. வந்த வழியிலே போகலான்னு பார்த்தேன், மறந்துச்சு அதுக்குள்ளே. அதனால் இங்கே வந்துட்டு என்ன ஃப்ரிட்ஜுக்கு என்னது இது மெயின் டோர் மாதிரி இருக்குது. ஐயா இந்த வீட்டு வாசலுக்கு வந்துட்டோமா நம்ம வீட்டு வாசலுக்கு? என்னடா நீ என்ன பண்ணுவ? பால் டப்பாவை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? கொடுக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ மொட்டை தலையா? வாடா டேய், நான் பார்த்தா எனக்கு பயம் இல்லைடா. வா உன்னை தூக்கி போட்டு விளையாடுறேன் வா. இன்னும் கூட உனக்கு கோவம் வருது. சிரிக்க மாட்டேங்கிறியாடா மொட்டை தலையா? இப்போ சிரிக்கிறியா? சிரிச்சிட்டான் ஒரு இல்லையா? என்ன பேம்பஸ் மாட்டா டேய், சொல்ல மாட்டியாடா வாயால்? அவளை குழந்தைக்கு எப்படி பேச முடியும்? 1 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, பேம்பஸ் சேர்த்து மாட்டோம். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அட குட்டிச்சாதான் என்னது இது? டேய் பொருள்லாம் எப்படி வெளியே எடுது? அடங்க ஐயா என்னடா மொட்டை தலையா? மண்டையை பிடிச்சி நங்கு கொட்டிடுவேன். மேலே ஒன்று பார்த்தேங்க கைஸ், அதை எடுக்க சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் வலியை விட்றா இவனுங்க, அதானே சொல்கிறானுங்க மொட்டை தலையா. இவன் பெயின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு பெயிண்ட்டு. சரி வாங்க ஓடும். நான் செகண்ட் டே வரைக்கும் தான் விளையாண்டுருக்கேன். அதனால் டேய் மொட்டை தலையா கண்ணை பிடிங்கி நோண்டிடுவேன், அவ்வளோ பெரிய கண்ணை வச்சுருந்தேண்ணா. இதை பிரேக் பண்ணி எடுக்க சொல்கிறானுங்க. வேகமாக எடுத்துகிட்டு கீழே ஓடணும் கைஸ். ஸோ எடுத்துகிட்டு ஓட்டிட்டு அவன் வாயில் சுருணும். டேய் தாடா மொட்டை தலையா, வாயை அப்படியே தோசையை அமுக்கிற மாதிரி இட்லி ஒரே வாயில் இட்லி அமுக்கிடலாம் போல். சரி ஓகே, எந்திரிக்கக்கூடாது. எந்திரிச்சோன்னா ஐயோ கடவுளே டேய் தூக்கி போட்டுருவேன். என்ன இவன் சொல்கிறான்? என்ன இப்போ மட்டும் நார்மலாக இருக்கான்? டேய் என்ன கண்ணு மாறிடுச்சு உனக்கு? சரி ஓகே, புக் எடுக்கணும். என்ன இருட்டாகுது? திருப்பி புக்கு தானே படிக்க சொன்னேன். என்ன நடக்குதுன்னே தெரில. புட் பேபி டு செட்டில். வா உன்னை படுக்க வைக்கிறேன். உள்ளே போ. கரெக்டான பொம்மையை எடுத்து போட சொல்லுவாங்க. கரெக்டாக முதல்ல பொம்மையை எடுத்து போட சொல்கிறாங்க. ஆடு கதை இருக்குது. ஒருவேளை ஆடாக தான் இருக்குமோ? ஆடு இந்த இருக்குது. ஓகே தூக்கி போடுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ புக் எடுத்து படிக்க முடியுது. வாங்க படிப்போம். என்னது இது? ஓகே நம்ம சும்மா படிப்போங்க. இது வந்து பயமாலாம் இல்லை. சரி ஓகே, என்ன ஆடை முழுங்குது அது? இன்னும் வாயில் மந்திரமாக இருக்குது. ஐயோ என்ன இப்படி சவுண்டு கொடுக்குறானுங்க? டேய் சரியான மொட்டை பையனாக இருப்போம். டேய் நீ பேய் தான் எனக்கு தெரியும், அதுக்கிண்டி இவ்வளோ அழுப்பறியா பண்ணுவ? தூக்கி போட்டு சாத்துணுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அம்மாவை மம்மி டேடின்னு ஜட்டியை கழட்டி போட்டு ஓடுவேன். என்னது இது மேலே கூட்டு போகுது? மொட்டை தலையை வருவானா? டேய் வந்துட்டான். முடிச்சுட்டானுங்க கேமு. ஐயோ குட் நைட். என்ன குட் நைட்டா? நீங்கள் தூங்குங்கடா கண்ணை மூடிக்கிட்டு. கண்ணை முடிச்சிட்டே இருக்கீங்க. சரி இந்த கேமு பரவாயில்ல, நல்லா இருக்கு கேம், சூப்பராக. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ நான் போடுற கண்டினியூஸ் வரும். சரி ஓகே கேஸ், நான் ஆக்ட் 2 வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுவேன். சரி நீங்கள் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே கேஸ் பாய். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.